தற்போதைய உடனுக்குடன் நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவையில் நடைபெற்ற வனத்துறை தேர்வில் வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் ஆள் மாறாட்டம் செய்துள்ளனர். தற்போது உடனுக்குடன் நேரலையில் இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெக்னீஷியன் பதவிக்கான தேர்வில் ஆள் மாறாட்டத்தில் ஈடுபட்ட வட மாநிலத்தை சேர்ந்த 8 பேர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். உடனுக்குடன் நேரலையில் இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கைரேகை பதிவின் போது சிக்கிய வட மாநிலத்தவர்களிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் காளிதாஸ். வணக்கம் காளிதாஸ், இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஜனனி. கோவையில் வனத்துறையில் டெக்னீஷியன் பதவிக்கான தேர்வில் ஆள் மாறாட்டம் செய்த வடமாநிலங்களைச் சேர்ந்த 8 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள மத்திய அரசின் வன மரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவனத்தின் மத்திய அரசின் கீழ் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கி வருகிறது. இங்கு வனத்துறையினருக்கு பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிறுவனம் MDS துறையில் டெக்னீஷியன் டெக்னிக்கல் உதவியாளர் பணிக்கு காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டது. இந்த பணிக்கான தேர்வானது கடந்த பிப்ரவரி மாதம் 8 மற்றும் 9ஆம் தேதி கோவையில் நடைபெற்றது. இந்த தேர்வில் தமிழ்நாடு மட்டுமின்றி உத்தரப்பிரதேசம், ஹரியானா, மத்திய பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு தேர்வு எழுதினர். இந்த தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு அடுத்த கட்டமாக நேர்முக தேர்வானது அழைப்பு எடுக்கப்பட்டுள்ளது. இதில் கோவையில் நடைபெற்ற நேர்முக தேர்வில் கலந்து கொள்ள பல்வேறு மாநிலங்களை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். அப்போது ஒரு சிலரின் புகைப்படம் மற்றும் கைரேகை சரிபார்க்கப்பட்டது. அதில் தேர்வு நடந்த போது சேகரிக்கப்பட்ட கைரேகையும் தேர்முக தேர்வில் கலந்து கொண்டவர்களிடம் பெறப்பட்ட கைரேகையும் வேறுபட்டதாக அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த அதிகாரிகள் இது குறித்து அவர்களிடம் விசாரணை நடத்தினர். இதில் இவர்கள் 8 பேர் ஆள் மாறாட்டம் செய்து தங்கள் பெயரில் வேறு நபர்களிருந்து தேர்வு எழுத வைத்தது தெரிய வந்துள்ளது. இது குறித்து மத்திய அரசு வனமரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவனத்தின் அதிகாரிகளில் கோவை சாய்பாபா காவல் நிலையத்தில் போலீசாருக்கு புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த ஆள் மாறாட்டம் பொதுத் தேர்வு எழுதிய உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ரிஷிகுமார், விபின்குமார், பிரசாந்த் சிங், நரேந்திரகுமார், ராஜஸ்தானை சேர்ந்த லோகேஷ் மீனா, அசோக்குமார் மீனா, ஹரியானாவை சேர்ந்த சுப்ராம், பீகாரை சேர்ந்த ராஜன் கார் ஆகிய 8 பேரை போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இவர்களுக்கு ஆள் மாறாட்டம் செய்யப்பட்ட தேர்வு எழுது உதவி யார் என்பது குறித்து போலீசார் தற்பொழுது விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை நடைபெற்ற வனத்துறை தேர்வில் வடமாநிலத்தை சேர்ந்தவர்கள் ஆள் மாறாட்டம் செய்து தேர்வு எழுதிய சம்பவம் கோவையில் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. ஜனனி. காளிதாஸ், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.